குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அத இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? பிரெக்னன்சி டைம்ல இருந்தே ப்ராப்பரான டயட்டும் லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கும் போதே நல்ல ஆரோக்கியமா இம்யூனிட்டியோட தான் பிறக்கும். பட் எப்படி நம்ம பெஸ்டா பிரெக்னன்சியை பார்த்துக்கிட்டாலுமே அந்த குழந்தைக்கு நேச்சுரலாவே இம்யூனிட்டி கம்மியா தான் இருக்கும். அந்த 1 இயர்க்குள்ள அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இருமல் வருது, சளி வருது, வயிறு அப்செட் ஆகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிசீசஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான இம்யூனிட்டி வந்து நேச்சுரலாவே உடம்புல கிரியேட் ஆயிடும். சோ இதை தாண்டி ஒரு வயசுக்கு பிறகு அந்த குழந்தை அஃபெக்ட் ஆயிட்டே இருக்குன்னா நம்ம இது வந்து கரெக்டான டயட் மூலியமா மட்டும்தான் இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சோ மதரோட ஃபீடிங்லயே இருக்கும்போது நம்ம த்ரூ மதர் நம்ம இம்யூனிட்டியை கெயின் பண்ணிட்டு இருக்கோம். பட் குழந்தை ஒன்ஸ் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம எப்படியாவது ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க் இல்ல இம்யூனிட்டி கெயின் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சூப், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா அந்த நியூட்ரிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் எல்லாத்தையுமே ஈக்குவலா கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப பெஸ்டா இருக்கும். குழந்தை எல்லா இடத்துலயுமே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அவுட்டோர் கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ், சன்லைட், மண்ணுல விளையாடுறது, தண்ணியில விளையாடுறது, எல்லா டைப் ஆஃப் தண்ணியும் குடிக்க வைக்கிறது, எல்லா ஊர்ல இருக்கிற டெம்பரேச்சருக்கும் பழக வைக்கிறது, எல்லாமே பண்ணிட்டோம்னா குழந்தைக்கு இம்யூனிட்டி நேச்சுரலா கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.